இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா மச்சான், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்டா? என்ன இவர் வந்திருக்காரு? டேய், அந்த ஸ்ரீஜாவை மாட்டி விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் கிடைச்சதா? டேய், அப்படி எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் கிடைக்கலடா. அதுக்காக நாம அப்படியே சும்மா இருந்துட முடியுமா சொல்லு. அதான் அடுத்த பிளானோட வந்திருக்கேன். சரி, அசோக் கிட்ட நான் பேசணும்னு சொன்னேன்ல, அசோக் இருக்காப்லையா? உள்ளதான் இருக்கான். சரி வா, உள்ள போய் பேசுவோம். வாடா வா. அசோக்கா இருக்கானா? யாருக்கும் தெரியாம ஒண்ணு உட்காந்து பேசுறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? அசோக், அசோக், உங்ககிட்ட முக்கியமான டீடைல்ஸ் கேட்கறதுக்காக என் ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் ரத்னவேல் வந்திருக்காரு. ஓ அப்படியா? ஹலோ, ஹாய் இன்ஸ்பெக்டர். அசோக், எப்படி இருக்கீங்க? பெட்டர் சார். ரத்னவேல், அசோக்கை கடத்தினவங்க சம்பந்தமா போலீஸ் சைட்ல இருந்து ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? இல்ல, இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. சரி, அதுக்காக ஏன் அப்செட் ஆகுறீங்க? காஞ்சிபுரம் வரதராஜன் கோயில் பக்கத்துல ஒரு ஓவியர் இருக்காரு. அவர் எங்க டிபார்ட்மெண்ட்ல கிரைம் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். டேய், கிரைம் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்னா என்னடா? டேய், அது கிரைம் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா? ஆக்சுவலா நானும் ராகவன் கூட அவரை ஒரு முறை மீட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா 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 விஷால், பிசினஸ் விஷயமா எங்களுக்கு ஒருத்தரோட பெயிண்டிங் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் அவரை நாங்க வரவழைச்சோம். ஓ, ஆனா ரத்னவேல் சொல்ற அதே பர்சன் தான் அவரான எங்களுக்கு தெரியல. மேபி இருக்கலாம். அசோக்க கிட்னாப் பண்ண அந்த லேடியோட அடையாளத்தை அசோக்கால டீட்டெயிலா சொல்ல முடியும்னா அதை அப்படியே எக்ஸாக்டா வரைஞ்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் கிரைம் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட். அவர் தான் இப்போ அசோக்கோட கேஸ் விஷயமா வர சொல்லலாம்னு இருக்கேன். அசோக் சார், உங்களுக்கு அந்த லேடியோட முகம் ஞாபகம் இருக்குல்ல? எப்படி சார் மறக்க முடியும்? என் ஃபேமிலியவே அழிக்கணும்னு சொன்ன அந்த பொண்ணோட முகத்தை என்னால எப்படி சார் மறக்க முடியும்? அவ மட்டும் இல்ல, அவ கூட இருந்த இன்னொருத்தர் முகமும் அப்படியே அச்சு அசலா நல்லா ஞாபகம் இருக்கு சார். வெரி குட், சூப்பர். ஐயோ, இவ்வளவு நாளாயும் முகத்தை மறந்துருப்பான்னு பார்த்தா இவன் நல்ல ஞாபகம் இருக்குன்னு சொல்றானே. ஐயோ, அப்ப எனக்கு களி உறுதியா? கடவுளே. அப்போ நாளைக்கு அந்த ஓவியரை வர சொல்லட்டுமா? தாராளமா வர சொல்லுங்க சார்.